இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து யாக்கோபின் வாழ்விலே சந்தித்த 7 மனிதர்கள் தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 4வது மனிதன், 4வது ஒரு நபர் என்றால் ராகேல். ராகேலை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அவள் கடின உழைப்பாளி. அவள் யாக்கோபோடு சேர்ந்து அவள் கடினமாய் உழைக்கிறாள். இங்கே ஒரு வசனம் சொல்கிறது, சௌந்தரியம் வஞ்சனை உலகுது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பெண் இந்த ராகேல். அவளுடைய வாழ்க்கையிலே அவள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய மந்தைகள் எல்லாம் கூட்டிக் கொண்டு போகும்போது யாக்கோபு பார்க்கிறார். அவள் துரத்தப்பட்டவனாக, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாக, சூழ்நிலைகள் எல்லாம் அவனுக்கு மாறுதலா இருக்குது. அதனால லாபான் தன்னுடைய மாமன் வீட்டிற்கு ஓடி வருகிறான். அப்போது அவன் எதிர்கொண்டாடி வந்த முதல் பெண் யார் என்றால் ராகேல் தான். ராகேலை பார்த்த உடனே அழுகிறான், சத்தமிட்டு அழுகிறான். அப்போ விசாரிக்கிறார் தன்னை பற்றி, தன்னுடைய தாயை குறித்து, வீட்டில் நடந்த காரியங்கள் எல்லாம் சொல்றான். அப்போ இந்த ராகேலை குறித்து வேதம் என்ன சொல்லுதான்? அவனுடைய பெயர் அர்த்தம் என்னன்னா, அவள் செம்மறி ஆடு என்று சொல்கிறார். அப்போ அந்த செம்மறி ஆடு, ஒரு ஆடு என்றாலே அது என்ன செய்யுமா? மேய்ப்பனின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற ஒரு மிருகம் என்று சொல்ல. இப்போ அந்த மேய்ப்பன் சத்தத்தை கீழ்ப்படியலைன்னா, அது சுயமாக செயல்பட்டால் அது வாழ்க்கை காணாமல் போய்விடுமா. அந்த ஆடு மேய்ப்பனின் சத்தத்தை கேட்கணுமா. அதே போலதான் ராகேல் ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த ஒரு பெண்ணாக இருக்கிறார். இன்னும் குறிச்சு பார்த்தோன்னா, ஆடு எல்லாம் மேய்க்கிறதுலாம் ரொம்ப ஈஸியான காரியம் இல்லை. பார்த்தீங்கன்னா, அது ஒரு குழந்தையை போல வளர்ப்பாங்க. எங்கள் வீட்டு அருகில் ஒரு சகோதரி ஆடு மேய்த்து வளர்த்து கொண்டிருக்காங்க. அப்போ அவங்க அந்த ஆடை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காரியத்துக்கும் தன்னுடைய மேய்ப்பன்ட்ட அது சத்தம் விடுது. அந்த சத்தத்தை கேட்குறாங்கன்னு அதுக்கு சாப்பாடு வேணும்னா ஒரு காரியத்துக்கும் அது பண்ணுது. அப்போ எவ்வளோ கடின உழைப்பாளியாக இருக்கிறாங்க அந்த ராகேல். அப்படி இருக்கிறான். அவளுடைய இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில ராகேலை மிகவும் நேசிக்கிறான். அவ்வளோ நேசிக்கிறான். அவ்வளோ நேசித்ததின் நிமித்தம் அந்த லாபான்கிட்ட போய் கேட்குறான். லாபான் தன்னுடைய சகோதரியுடைய மகன் யாக்கோபை அவன் ரொம்ப நேசிக்கிறான். அவன் சொல்றான், ஏதோ ஒருவனுக்கு என் மகளை திருமணம் செய்து கொடுக்க உனக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்ந்து இறங்கி வரான். அப்போது அவன் சொல்றான், என்னுடைய மகளை நான் கொடுக்கணும்னு 7 வருஷம் நீ வேலை செய்யணும். அப்போ இந்த 7 வருஷம் வேலை செய்கிறான். மீண்டுமாக அப்போ ஏமாற்றப்படும் போது மீண்டும் தன்னுடைய நேசித்த ராகேலுக்காக மீண்டும் 7 வருஷம், வசனம் சொல்லுது 14 வருஷம் ராகேலுக்காக அவன் உழைக்கிறான். ஆனால் பாருங்க, அவன் மீது ரொம்ப நேசித்ததுனால அது அவனுக்கு கொஞ்ச நாட்களாக தெரிந்தது, அந்த வருடங்கள்னு சொல்றான். இன்னும் பார்த்தீங்கன்னா, ஏசாயால 1:29 நீங்கள் விரும்பின கர்வாலி மரங்களின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள், நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகளின் நிமித்தம் நாணம் அடைவீர்கள். விரும்பின கர்வாலி மரம், விரும்பின ஒரு வாழ்க்கை. இந்த ராகேலை மிகவும் நேசித்தா, விரும்பினா. ஆனா ராகேலின் நிமித்தம் அந்த யாக்கோபுக்கு பிரச்சனை, பாடு. ஏன்னா ராகேல் அவன் ஏமாற்றப்பட்ட நேரத்திலும் 14 வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்த 14 வருஷத்தும் கழித்து தன்னுடைய யாக்கோபுக்கு குழந்தை கொடுக்க முடியலைங்கிற ஒரு ஏக்கத்தில் அவன் பொறாமப்படுற. ஆதியாகமம் 30:1-2 ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாதது கண்டு சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றார். அப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை பாருங்க. அன்பு, ஒருத்தர் மேல அதிக அன்பு வைக்கும்போது அங்க பிரச்சனையில தான் முடியும். ராகேல் மீது அளவு கடந்த அன்பு வைத்தான் யாக்கோபு. ஆனால் ராகேல் பொறாமை கொள்றா. அது மாத்திரம் இல்ல, குடும்ப பிரச்சனையில அவள் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறா. தன்னுடைய சகோதரியான லேயாலை பகைக்கிறா.
என்னும் லாபான் ஏமாற்றினது நிமித்தம் 14 வருஷம் பாருங்க, இன்னும் அவட்ட இருந்த குணங்கள் என்று சொன்னா பரிசுத்த ஜீவியம் வாழ்கிறார், பரிசுத்தமா வாழ்றார். அதுக்கு எடுத்துக்காட்டு அவனுடைய மகனாகிய யோசேப்பு. பாருங்க, 14 வருஷம் அவன் காத்திருந்து எந்த தவறு இல்லாம தன்னை யாக்கோபை விரும்பினது நிமித்தம் அவன் காத்திருந்து மீண்டுமா திருமணம் முடிக்கிறான். அது மாத்திரமில்ல, அந்த ராகேலை குறித்து அவன் கடின உழைப்பாளி, குடும்ப பிரச்சனை வரும்போது அவன் யாக்கோபு போய் கேட்குறான், நான் மீண்டுமா என்னுடைய சொந்த தேசத்துக்கு போகணும், வருவியான்னு கேட்கும்போது இல்லை நான் வரல, இங்கே தான் இருக்க போறேன் என்று சொல்லாதபடி அவள் அமைதியாக உட்கார்ந்து யாக்கோபோடு சேர்ந்து செல்கிறாள். இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த யாக்கோபு ராகேலுக்கு இருவருக்கும் இடையே இருந்த பந்தம் பாருங்க, ரொம்ப அன்பு வைக்கிறான். ஆனால் அவன் பொறாமை நிமித்தம் ஒரு வார்த்தை சொல்லுவா, நான் சாகிறேன் என்று சொல்லுவான். அப்போ எனக்கு பிள்ளை கொடு இல்லைன்னா நான் சாகிறேன்னு சொல்றான். அதே போல அவன் வாயின் வார்த்தையின்படி நடந்தது. அவன் சீக்கிரம் அவனுடைய 2வது மகன் அவன் பென்யமீன் பிறந்த போது அவன் பிரசவ காலத்திலே அவள் மரித்து போகிறாள். பிரியமானவர்கள், இன்றைக்கு கூட சில நேரங்களில் நம்ம வைராக்கியமாக இருக்கோம், சில மேலே ரொம்ப அன்பு வைக்கிறோம், அன்பின் நிமித்தம் சில வார்த்தைகள் நாம் பேசி விடுகிறோம். அங்கே ஏசாயில குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நீங்கள் விரும்பின கருவாளி மரத்தின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள் என்று. இப்போ யாக்கோபு ராகேல் உடைய பந்தம் என்று சொல்லி பார்த்தனா, அவள் ரொம்ப நேசிக்கிறா, தன் கணவர் மீது ரொம்ப அன்பு வைக்கிறா, அவள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றா, ஜெபிக்கிறா, அவள் உழைப்பாளியா இருக்கிறா, தன்னுடைய சூழ்நிலையிலே காட்டிலும் அவன் பொறுமையா காத்திருக்கிறா. இவ்வளோ இருந்த பிறகும் தன் குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு நான் சாகிறேன்னு சொல்ற வார்த்தைகளை விட்டு விடுகிறாள். இதை நிமித்தம் அவளுக்கு மரணம் நேரிடுகிறது. ராகேலோடு யாக்கோபு ரொம்ப நிம்மதியா அவன் வாழலன்னு சொல்லித்தான் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வரக்கூடாது. சில நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், அளவுக்கு அதிகமான அன்பை மற்றவர்கள் செலுத்தி விடுகிறோம். அந்த அன்பை ஆண்டவருக்கு நம்ம செலுத்தணும். அந்த யாக்கோபு ராகேல் அவனுடைய 2வது மனைவியாகிய ராகேலை அளவுக்கு அதிகமாக நேசித்து இறுதியில் அவன் இழந்து விடுகிறார். இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட அன்புக்கு ஏங்குறீங்க. அன்புக்காக அநேக காரியங்களை இங்கே சொல்லிட்டு இருக்கலாம். தேவன் மேலே, ஆண்டவர் மேலே அன்பு வைங்க. கர்த்தர் நம்மை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், ஆண்டுடைய பிள்ளைகளாக மாற்றுவார். யாக்கோபு அந்த பகுதியில், அந்த ஆதியாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ராகேலை போல அவள் உழைப்பாளியாக இருக்கிறா, எல்லா காரியத்தில் ஒழுங்குள்ளவளாக இருக்கா ஆண்டவர்கிட்ட. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை தவறுகிறா. ஆண்டவர்கிட்ட இப்போ ஒப்பு கொடுங்க, ஏசப்பா நான் தவறு பண்ணாதபடி ஆண்டு உண்மையை நேசிக்கும், உண்மைக்கு கீழ்ப்படிந்து குடும்பத்தை நேசிக்கிற பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? அன்பின் பிதாவே, இந்த வேலையிலே உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோப்பா. இந்த நாளிலே எங்களுக்கு ஏசப்பா எல்லாரையும் நேசிக்கிற ஒரு உள்ளத்தை கொடுங்க ஏசப்பா. உமக்கு கீழ்ப்படிந்து உண்மை சார்ந்து உமக்கு நாங்கள் சாட்சியாக ஜீவிக்க கிருபை தாங்க அப்பா. எல்லா காரியத்திலையும் நாங்கள் உண்மை அன்பு செலுத்தி ஏசப்பா, அன்பு சகலத்தையும் தாங்கும் நம்பும் என்று சொன்னது போல எங்கள் வாழ்க்கையில எங்கள் கூட இருக்கிற எல்லாத்துக்கும் அன்பை நாங்கள் பரிமாறிக்கொள்ள உமக்கு நாங்கள் பிரியமான பிள்ளைகளாக இருக்க கிருபை தாங்க. துதிகான மகிமையெல்லாம் உமக்கு ஏறடிக்கிறோம் மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை